ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயம், ஒரு தேவார பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருமங்கலக்குடியில் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா பிராணநாதேஸ்வராவும் பிராண வரதேஸ்வரமும் காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா மங்களாம்பிகை நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. தலவிருட்சம் கொங்கு, இலவு, வெள்ளை எருக்கு. தீர்த்தம் பார்த்தீங்கன்னா மங்கள தீர்த்தம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 38வது தலமாக சொல்லப்படுது. இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிப்பது மிக மிக சிறப்பு. தேவார பாடல் பெற்ற 274 தலங்களில் இது 38 தலமும் பார்க்கப்படுது. இப்போ இந்த ஆலயத்து தல வரலாறு சொல்லுதுன்னா, ஒரு சமயம் காலமா முனிவருக்கு வரவிருந்த நோயை பார்த்தீங்கன்னா நவர்கள் தடுக்கிறாங்க. தடுத்த உடனே கோபமுற்ற பிரம்மா என்ன பண்ணுற, அந்த நோயை கிரகங்கள் மீது திணிச்சிடுறார். திணிக்கப்படும் போது அந்த நோயால் பாதிக்கப்பட்ட கிரகங்கள் என்ன பண்ணுறது, அனைத்து ஒன்று கூடி என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்க ஒரு சிவபெருமான பிராணநாதேஸ்வரர் வணங்கி தவம் செய்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய தவத்தில் மகிழ சிவபெருமான போகிற அவங்களுக்கு சாப உணர்ச்சி அழிச்சும் பொழுது அவங்களோட நோய் பிணியை போக்கிய தலமாகவும் இந்த தலம் சொல்லப்படுது. அது மட்டுமெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே முதலாம் குலோத்துங்க சோழன் இருக்கார் இல்லையா, அவருடைய முதலாம் குலோத்துங்க சோழன் மன்னனுடைய அவதியில் இருக்கிற மந்திரி என்ன பண்ணுறாரு, அவன் தன் நாட்டுக்கு உட்பட்ட இடத்துலேருந்து வசூல் செய்யக்கூடிய வரி பணத்தை வந்து மன்னர்கிட்ட சொல்லாமலே என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தில் இங்கே ஒரு ஆலயத்தை கட்டுறாரு. இதை கேள்வி விட்ட மன்னர் என்ன பண்ணுறாரு, அவர் தலை கொய்த உத்தரவிட்டுறாரு. அப்படி உத்தரவிட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே மந்திரியுடைய கடைசியாக சின்ன கேட்கும்போது தன்னை எப்படியும் கொல்ல போகிறீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை, தான் இறந்த பிறகு தன்னுடைய உடலை திருமங்கலக்குடியில் வந்து தகானம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய கடைசி ஆட்சி சொல்கிறாரு. அதன்படியும் பார்த்தீங்கன்னா அவர் உயிர் போக்கப்படுது. அவர் உடலை வந்து பூதவரில் வந்து திருமங்கலக்குடிக்கு எடுத்து செல்கிறாங்க. எடுத்து செல்லும்போது தன்னுடைய கணவருடைய உடல் வருவதை அறிந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, அங்கே அந்த ஊரில் இருக்கிற மங்களாம்பிகை தாயை சென்று வணங்குறாங்க. மீண்டும் தன்னுடைய கணவருடைய உயிரை திருப்பி தரும்படி கேட்டு கதை அழுகுறாங்க. அப்போது வந்து ஒரு ஆசாரி குரல் கேட்குது, உங்களுடைய கணவர் திருப்பி வருவார்னு சொல்லிட்டு. அதை கேட்டு அவங்களுடைய மனைவி மகிழ்ச்சி வர்றாங்க. மகிழ்ச்சி அடையும் தருவாயில் இந்த உடலை வந்து அந்த ஊர் எல்லை தொடும்போது மந்திரி அலைவாணன் வந்து உயிர் பெறுறார். உயிர் பெற்று அலைவாணன் மகிழ்ச்சியில் என்ன செய்வது தெரியாது கடகரனை ஓடி வர்றாரு. ஓடி வந்து இந்த ஆலயத்தில் பிராணநாதேஸ்வரர் கட்டி தழுவி வணங்குறாரு. வணங்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு பேரும் சொல்கிறார், ஜீவ தாயகனேன்னு சொல்லி அவரை இறைவனை வணங்குறாரு. வணங்கி மிகவும் மகிழ்ச்சி பெறுறாரு. இதை கேள்விப்பட்ட மன்னன் செய்வதிலே திகழ்ச்சி தன்னுடைய தவறை உணர்ந்து சிவபெருமானியுடைய மன்னிப்பு கேட்குறாரு. அது மட்டுமல்லாமல் இந்த மந்திரியுடைய மனைவி வந்து வேண்டுதலுக்காக மங்களாம்பிகை தாயை மனமிறங்கி மீண்டும் மறு உயிர் கொடுத்தாங்க இல்லையா, அதன்படி இந்த ஆலயத்தில் வந்து எந்த பெண்கள் வந்து வழிபட்டாலும் உடனடியாக மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கணும். அதே மாதிரி தன்னுடைய கணவருக்காக ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா வந்து வேண்டிட்டாங்கன்னா அந்த நோயை அனைத்தும் தீர்க்கணும்னு சொல்லி இவங்க வந்து தாயாரோட வரம் கேட்குறாங்க. அதன்படியும் தாயார் வந்து அலைவாணி மனைக்கு வரம் தராங்க. இந்த ஆலயத்தில் வந்து வழிபடுற அனைத்து பெண்களுக்குமே வந்து மாங்கல்ய பாக்கியம் உடனடியாக கூட சொல்கிறாங்க. அதனால் அவ்வளோ சிறப்பு பெற்ற தலம் தான் இந்த பிராணநாதேஸ்வரர் ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற பிராணநாதேஸ்வராவும் பிராண வரதேஸ்வராவும் தாயார் மங்களாம்பிகையும் வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய.
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.